கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியில் ஒப்பந்த பணியாளர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் காட்டப்பட்ட அலட்சியம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதுபற்றி சமூக ஆர்வலர் மருதவாணன் நமது செய்தியாளர் ஸ்ரீதருடன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், வாய்க்கால்கள் சரி செய்யும் போது என்ன மாதிரி நடைமுறையெல்லாம் கைப்பிடிக்க வேண்டும், என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? உண்மையில் சொல்ல போனால் வாய்க்கால்கள் சுத்தப்படுத்துவதும் கழிவுநீர் தொட்டி சுத்தப்படுவதும் தமிழக அரசினால் அபாயகரமான தொழில்கள் செய்யும் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி அபாயகரமான தொழில்கள் செய்யும் பட்டியலில் சேர்க்கப்பட்டால் அந்த தொழில்களில் ஈடுபடும் பொழுது சரியான பாதுகாப்பு உபகரணங்களோடு தான் ஈடுபட வேண்டும். அப்படி சரியான பாதுகாப்பு உபகரணங்களோடு ஈடுபடாவிட்டால் அதற்கு காரணமானவர்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் சொல்ல போனால் எந்த நிறுவனங்களோ இல்ல அரசு அமைப்புகளோ இதை காதில் போட்டுக்கொண்டதாக தகவலே இல்லை. நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் தமிழகத்தில் ஏற்படுகிறது. உதாரணம் சொல்ல போனால் அவர்கள் இந்த கழிவுநீர் தொட்டியை சுத்தம் பண்ணும்போது தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு விளக்கினை கயிற்றில் விளக்கினை ஏற்றி எரியும் விளக்கை கயிற்றில் கட்டி அதை கழிவுநீர் தொட்டியில் விட வேண்டும். அப்படி விடும்போது 5 அடி கீழ் அந்த விளக்கு என்பது அணைக்கப்பட்டால் ஆக்சிஜன் இல்லாதனால் அணிந்திருக்கிறது அர்த்தம், அதில் மீத்தேன் இருக்கிறது என்ற அர்த்தம். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்த பிறகுதான் அவர்கள் தொட்டியில் இறங்க வேண்டும். இது சரியாக விதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆக்சிஜன் மாஸ்க் என்பது கொடுக்கப்பட வேண்டும். இந்த இரண்டுமே இல்லாத தன்மையில் அவர்கள் சுதந்திரமாக நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லும்போது நிச்சயமாக மீத்தேன் தாக்கி உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு கழிவுநீர் தொட்டிகள், நெய்வேலி கழிவுநீர் தொட்டிலாம் கிட்டத்தட்ட 8 அடி ஆழம் உள்ளது. அதில் 5 அடி அளவுக்கு மீத்தேன் டெபாசிட் ஆயிருக்கும். நிச்சயமாக பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது விதி. ஆகவே இதற்கு காரணமானவர்களை தண்டிப்பதும் இதற்கு காரணமானவர்கள் இதை சட்டத்தின் மூலமாக நிறுத்துவதும் அரசாங்கத்தின் கடமை. அதே போல இங்கு கழிவுநீர் தொட்டி இருக்கிறது, கீழே இறை செல்லக்கூடாது, மீத்தேன் டெபாசிட் இருக்கின்ற அறிவிப்பலை வைக்க வேண்டும் என்கிறது விதி. ஆனால் அப்படிப்பட்ட அறிவிப்பலைகள் எந்த கழிவுநீர் தொட்டிக்கு பக்கத்திலோ இல்ல கழிவுநீர் கால்வாய்க்கு பக்கத்திலோ வைக்கப்படவில்லை. இவையெல்லாம் செய்தால் நிச்சயமாக தமிழகத்தில் இப்படிப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் உயிரிழப்பை தடுப்பதற்கான ஏற்பாடு செய்யும் என்பதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கழிவுநீர் வாய்க்கால்கள் சரி செய்யும் போது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக முன்னெச்சரிக்கையாக அந்த பகுதியில் பலகைகள் வைக்க வேண்டும், மீத்தேன் இருக்கிறது என்று பலகைகள் வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இறங்கும் போது தேவையான உபகரணங்களோடு மட்டுமே உள்ளே இறங்க வேண்டும். இதுபோல் உயிரிழப்பு ஏற்பட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை உண்டு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இது உடனடியாக தமிழக அரசு உரிய விசாரணை அடிப்படையில் உயிரிழந்ததற்கான காரணத்தை அறிந்து அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தமிழகத்தில் இதுபோல் உயிரிழப்பு ஏற்படாது தடுக்க முடியும் என்று அவர்கள் தகவலாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் ஸ்ரீதர்.